ரொம்ப பேருக்கு ஒரு பயம் இருக்கு சார். வரும்போது இப்படி கேட்க வந்துடுறாங்க. மிதுன ராசி மிதுன லக்ன ஜாதகர் வந்து, சார் என் வாழ்க்கையில வந்து ரொம்ப வலைத்தளங்கள் யூடியூப்ல பாக்குறேன், கடன் வந்தா அடையவே அடையாது, கடன் வாங்கிறாங்கன்னு பயமுறுத்துறாங்க, உண்மையா சார்ன்னு கேட்கறாங்க. உண்மை. அப்படின்னா உங்களுக்கு எப்ப அந்த கடன் தீருமா அப்படின்னாக்க, ஒவ்வொரு மிதுன ராசி மிதுன லக்னத்தையும் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து சொல்லணும்னு விதி இருந்தாலும் பொதுவான ஒரு விஷயம் நான் சொல்றபடி செஞ்சு பாருங்க. அன்னாச்சி பழம், நல்ல பெரிய அன்னாச்சி பழமா காவட்டா வாங்கிங்க. அதை வாங்கிட்டு 2 வாங்குங்க. ஒன்னு வந்து உங்க பூஜையில வச்சிருங்க, சாமி படத்து பதில வச்சிருங்க. ஒன்ன வந்து வீட்டுக்கு வாசல்ல நிலைக்கு பக்கத்துல நிலைய ஓரமா தள்ளி கயிறுல கட்டி தொங்க விட்டுருங்க. 2 நாட்கள் அது பழுத்துரும். அதை எடுத்து சின்ன சின்ன துண்டங்களா வெட்டி, ஜூஸ் கப் இருக்கு இல்லையா, யூஸ் பண்ற பிளாஸ்டிக் கப் இருக்கு இல்லையா, அதுல சின்ன சின்ன பீஸா வெட்டி போட்டு, கோயில் எந்த கோயிலாக இருக்கலாம், சிவன் கோயில், பெருமாள் கோயில், முருகன் கோயில், விநாயகர் கோயில், அம்மன் கோயில், எது வேணா இருக்கட்டும், கோயில் வாசல்ல நின்று சாமி கும்பிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த அன்னாச்சி பட துண்டுகளை யூஸ் பண்ற கப்புல அவசியம் நீங்க கொடுத்தாலும், ஒரு குறைஞ்சது 10 பேருக்கு, நீங்க எத்தனை பேருக்கு கொடுக்கலாம், 30 பேருக்கு கொடுக்கலாம், குறைஞ்சது 10 பேருக்காக கொடுக்கறது நல்லது. 30 பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னாக்கா அன்னாச்சி பழம் பார்த்தாங்கன்னா ஒரு மேற்கொண்டு 2 பழங்கள் வாங்கி வச்சுங்க. ஒருவேளை இது எப்ப சார் கொடுக்கணும்னாக்கா, நீங்க மாசத்துல முதல் செவ்வாய்க்கிழமை செய்யணும். நல்லா கவனிச்சுங்க, மாசத்துல முதல் செவ்வாய்க்கிழமை. சப்போஸ் உங்களால முடியல அப்படின்னா ஒவ்வொரு பிரதோஷத்தன்னைக்கும், தேய்பிறை பிரதோஷம், வளர்பிறை பிரதோஷம், எப்பனாலும் சரி இதுக்கு செஞ்சே ஆகணும். அப்ப பிரதோஷத்தனையும் சரிங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடியே அந்த பழத்தை வாங்கி வீட்டில் வச்சிடணும். இதுதான் கணக்கு. இந்த அன்னாச்சி பழ பரிகாரம் மிக சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கும். இந்த கடன் தொல்லையிலிருந்து வெளியே வருவீங்க அப்படிங்கிறது நம்பிக்கை சார்ந்த விஷயம். செஞ்சு பாருங்க.